ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னாகமும் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள் ஏராளமான பேர் இருக்கலாம். உங்கள் வளர்ச்சியை பிடிக்காமல் பொறாமையோடு ஏதாவது ஒன்றை தந்திரமாக செய்து கொண்டிருக்கலாம். சொந்த பந்தங்களே, உடன் பிறந்தவர்களே கூட செய்வினை வைக்கலாம், பில்லி சூன்யம், ஏவல், மந்திரம் செய்யலாம். குடும்பத்தில் உறவுகளை பிரிப்பது, வியாபாரத்தில் நஷ்டத்தை உண்டாக்குவது, இழப்பை உண்டாக்குவது, பைத்தியமாக்குவது, இப்படி ஏதாவது ஒரு துன்பத்தை உங்களுக்கு உண்டாக்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு விரோதமான மந்திரவாதமோ, குறி சொல்லுதலோ, சாபமோ எதுவும் உங்களை பாதிக்காது. யோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறது போல, கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சுற்றி வேலி அடைத்து பாதுகாத்து வருகிறார். பிசாசு உங்களை தொட முடியாது. இங்கே பாலாக் ஒரு சதி செய்து இஸ்ரவேல் ஜனங்களின் ஆசீர்வாதத்தை கெடுத்து போட நினைக்கிறான். அதற்காக அவன் பிலேயாம் தீர்க்கதரிசிக்கு கூலி கொடுத்து அழைத்து வருகிறான். பிலேயாம் கழுதையின் மீது ஏறி வரும்போது வழியிலே உருவின பட்டயத்தோடு நிற்கிற கர்த்தருடைய தூதனை கழுதை பார்க்கிறது. கர்த்தருடைய தூதனை பார்த்து கழுதை மிரள்கிறது. பிலேயாம் கழுதையை 3 தரம் அடிக்கிறான். கர்த்தர் அந்த கழுதையை பேச வைக்கிறார். கழுதை வாயை திறந்து பிலேயாமோடு பேசுகிறது. பிலேயாம் கண் திறந்து பார்க்கும்போது எதிரே கர்த்தருடைய தூதன் நிற்கிறார். அவ்வளவுதான். பிலேயாம் முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொள்கிறான். அப்புறம் பாலாக்கிடம் போய், தேவன் சபிக்காதவனை, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி என்று சொல்லுகிறான். என்னால் அவர்களை சபிக்க முடியாது, அவர்களை ஆசீர்வதிக்கவே நான் கட்டளை பெற்றேன். தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அவர்களுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை என்று சொல்லுகிறான். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு இஸ்ரவேலின் பாளையத்திற்குள்ளே உலாவி வந்த தேவனாகிய கர்த்தர் உங்கள் வீட்டிலும் உங்கள் எல்லைகளிலும் உலாவி கொண்டிருக்கிறார். எத்தனை பாலாக், எத்தனை பிலேயாம் எழும்பி வந்தாலும் உங்களுக்கு ஒரு சேதமும் உண்டாகாது. யார் உங்களுக்கு விரோதமாக சதி பண்ணினாலும் அது உங்களை சட்டை பண்ணாது. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எதற்கும் பயப்படாதீர்கள். அவர்கள் எனக்கு மந்திரம் செய்திருப்பார்களோ, இவர்கள் எனக்கு செய்வனை வைத்திருப்பார்களோ என்று சொல்லி கலங்காதீர்கள். யாரும் உங்களுக்கு எதுவும் செய்துவிட முடியாது. வேதம் தெளிவாக சொல்கிறது, உங்களுக்கு விரோதமாய் எந்த ஒரு ஆயுதம் உருவாக்கப்பட்டாலும் அது வாய்க்காதே போகும். கர்த்தரை நம்புங்கள், உங்களுடைய விசுவாசத்தை காத்துக் கொள்ளுங்கள். எஸ்தர் புஸ்தகத்திலே எப்படி யூத ஜனங்களுக்கு விரோதமாக சதி பண்ணின ஆமான் அவன் வெட்டின குழியிலே அவன் விழுந்தது போல, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அவர்கள் வெட்டின குழியிலே அவர்களே விழுவார்கள். காரியம் மாறுதலாய் முடிந்தது போல உங்களுக்கும் மாறுதலாய் முடியும். எப்பொழுதும் ஜெபத்திலே தரித்திருங்கள். எந்த ஒரு சதியும் உங்களை பாதிக்காது.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சதிகளையும் நீர் வாய்க்காமல் பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தி திடப்படுத்தி பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, பிழையாம் கழுதையை எத்தனை தரம் அடித்தான்? ஏ 1, பி 2, சி 3, டி 4. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். ஏனால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். நேற்றைய தினத்திலே ஒரிசாவில் இருக்கிற குஷ்டரோகி குடும்பங்களோடு இணைந்து உணவு உடை எல்லாம் கொடுத்து கிறிஸ்துமஸ் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடினோம். ஜெபித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து உத்தரப்பிரதேச ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.